Welcome student, I am Ganeshan from Hariganesh Institute of Mathematics. So இப்போ பார்த்தீங்கன்னா solve by Gauss Elimination method ஒரு simple equation, two equation with two unknown x and y ரெண்டு unknown இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நவம்பர் டிசம்பர் 2021 கேட்டாங்க. 2 மார்க் கொஸ்டின் தான். ஸோ சிம்பிள் சின்ன ப்ராப்ளமாக இருக்கனால 2 மார்க்கில் கேட்டாங்க. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, இன்னொன்று வந்து 2x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே, நான் இன்ட்ரடக்ஷனே சொன்ன மாதிரி காஸ் எலிமினேஷன் மெத்தடுக்கு அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஏன்ற மேட்ரிக்ஸ் என்னன்னா த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் 1 1 2 3. அதுக்கப்புறம் இதில் பின்றது என்னன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த 2 5. இப்போ நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ன்றது என்னன்னா ஏ கம்பி கம்பைன் மேட்ரிக்ஸ், கன்ஷன் மேட்ரிக்ஸ், எக்ஸ்டெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ என்னன்னா இதை கம்பைன் பண்ணும்போது 1 1 2 3, இந்த சைடு இருக்க 2 5. ஓகே, இப்போ இதுதான் நம்ம ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம். ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இந்த டயகனல் கீழே இருக்க இந்த எலிமெண்ட்டை நம்ம 0 ஆக்கணும். ஓகேங்களா, இது 2/2னால இதை மட்டும் 0 ஆக்கினவே போதும், சம் முடிஞ்சிடும். அதுக்கு என்ன ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம்னா, இந்த எலிமெண்ட்டை நான் 0 ஆக்கணும்னா இது செகண்ட் ரோ. இப்போ ஐ வாண்ட் டு சேஞ்ச் செகண்ட் ரோ. எப்படி என்னவா சேஞ்ச் பண்ணணும், இந்த எலிமெண்ட்டை 0வா சேஞ்ச் பண்ணணும். இதை 0 சேஞ்ச் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணணும். இது ரூல். ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணணும்னா ரொம்ப ஈஸியா இருக்குமே. ஃபர்ஸ்ட் ரோல இங்க 1 இருக்கு, அப்ப இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணீங்கன்னா 0 வந்துட போகுது. அப்ப இது எப்படி எழுதலாம், R2 gives, I'm going to change R2. எப்படி சேஞ்ச் பண்ண போறேன், R2ல இருந்து R1 2ஆல மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ண போறேன். ஓகேங்களா, R1 2ஆல மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணிட்டா you will be getting 0. அந்த 0 எதுல போட போறேன், R2ல போட போறேன். இந்த ஆப்ரேஷன்ஸ் ஈஸியா இருக்கிறதுக்கு நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். இந்த ஆப்ரேஷன்ஸ்ல டைரக்டா மைனஸ் பண்ணி தப்பு பண்ணாதீங்க. என்ன பண்ணணும்னா இது அப்ளை பண்ணலாம். R2ல இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் என்னது, 2 3 5. இது R2. R1 -2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இது R1, இதை -2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -2, இதை -2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -2, இதை -2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -4. இந்த வேல்யூஸ் நம்ம எதுல போடணும், R2ல தான் போடணும். சரிங்களா. அப்போ R1 நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை. 1 1 2. R1 நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே, R2ல நான் என்ன பண்ண போறேன்னா இதை நான் சொன்னதை கொடுக்குறேன். 2 - 2 0, 3 - 2 1, 5 - 4 1. சரிங்களா, இதுதான் காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல விஷயமே. டயகனலுக்கு கீழே எல்லாத்தையும் 0 ஆக்கிட்டேன்னா இமீடியட்டா நம்ம சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. இந்த ப்ரொசீஜர் என்னன்னா பேக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. என்னன்னா இது x கோஎஃபிஷியன்ட், இது y கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட், இது x கோஎஃபிஷியன்ட், y கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட். ஆனா x கோஎஃபிஷியன்ட் 0. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை விட்டுட்டு இது y கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்துக்கலாம். 1 × y is equal to 1. அப்போ y யோட வேல்யூ 1 கிடைச்சிருச்சு. சிம்பிளா கிடைச்சிருச்சு பாருங்க. ஓகே, மேல இருக்க ஈக்குவேஷன் ஆக்சுவலா இது உடனே கூட போட வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முதல்ல எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது 1. அப்போ 1 × x, இது 1 × y is equal to 2. அவ்வளவுதான். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன், செகண்ட் ரோல இருந்து 0x அது நம்ம போடணும் அவசியம் இல்லை, விட்டுருங்க. இது 1y is equal to 1. அப்போ இமீடியட்டா we are getting y வேல்யூ. இந்த y வேல்யூ கொண்டு வந்து மேல சப்ஸ்டிட் பண்ணுங்க. மேல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா வரும், இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா y 1, x + 1 = 2. அப்போ x ஓட வேல்யூ கிடைச்சிருதே, x is equal to 2 - 1. So x is equal to 1. So solve by Gauss elimination method. Solution என்னது, x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 1. இதுதான் இது ரீசெண்டா கேட்ட क्वेश्चन தான் Gauss elimination method சம். சரிங்களா, அவ்வளவுதான்.